நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தர் இந்த பூமியில வைத்து பூர்ணராக்கிற இடமா தான் திருச்சபை வைத்திருக்கிறார். அப்போ சபைக்கு நாம் இங்கே வரும்போது வேற எந்த நோக்கத்துக்காகவும் கொண்டு வரப்படவே இல்லை. மற்ற எல்லா விஷயமும் கீழானவைகள் எல்லாமே ஆண்டவரால் ரொம்ப ஈஸியாக கொடுக்க முடியும். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தானாக வரும். அப்போ பூர்ணர் ஆகும்படி தான் நாம் கடந்து வருகிறோம் தேவ சமூகத்துக்கு. அது தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருந்தாலும் சரி, வேதத்தை தியானித்தாலும் சரி, திருச்சபைக்கு வந்தாலும் சரி, தேவனுக்கு ஒரு திட்டம் தான் இருக்குது, பூர்ணர் ஆகும்படிக்கு. அப்போ அந்த பூர்ணர் ஆகிற அப்படிங்கிறதுனா என்ன? பூர்ணர் ஆக முடியுமா அப்படின்னா, பூர்ணர் ஆகும்படின்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக முடியும். ஒரு காலகட்டத்தில் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகிறோம். அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளே கடந்து போகிறோம். எப்படி திருச்சபைக்கு வந்தோமோ 20 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் அதே ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருப்போம்னா நாம் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். நிறைய பேருடைய சக்ஸஸ் என்னன்னு கேட்டால், இவங்கெல்லாம் வந்து சபை தொடங்கின காலத்துலேருந்து இருக்கிறாங்க, 30 வருஷமாக 40 வருஷமாக சர்ச்சில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது குவாலிஃபிகேஷன் கிடையாது. எது குவாலிஃபிகேஷன்? நீங்கள் வரும்போது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதுதான் குவாலிஃபிகேஷன். காலத்தை பார்த்தா இந்நேரம் பைபிளில் வந்து போதிக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கணும். காலத்தை பார்த்தால் போதலாக இருக்க வேண்டிய நீங்கள் திருப்பி உங்களுக்கு எதை தான் சொல்ல வேண்டி இருக்குது? ஆரம்பத்துலேருந்தே பேச வேண்டி இருக்குது. யாருக்கு? யாருக்கு? புதுசாக வந்தவங்களுக்கு இல்லை, பழைய விசுவாசிகளுக்கு. இன்னும் பழைய விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்குது? இன்னும் அதே மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? இன்னும் என் வாழ்க்கையில் நடக்குமா? இன்னும் எனக்கு வந்து வீடு கிடைக்குமா? நான் இன்னும் அடுத்து என்ன செய்ய போகிறேன்? இப்படியே ஒரு மூல காரியங்கள் வரும்போது எனக்குள்ள ஒரு தேவை இருந்துச்சு. ஒரு பையனை ஸ்கூலில் சேர்க்கும் போது அறியாமையில் இருப்பான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. கையை பிடிச்சி சொல்லிக் கொடுப்பாங்க, ஆ போடு, ஆவண்ணா போடு, அப்போல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, ஏ போடு, பி போடுன்னு. ஆனால் ஒரு 10 வருஷம் ஆகும்போது அவன் படிப்பில் தேர்ச்சி அடைஞ்சிருப்பான். ஒரு வளர்ச்சி இருக்கணும்ல. ஆனால் இன்னும் மூல உபதேசத்தையே பேச வேண்டியிருக்குது, இன்னும் தேற்ற வேண்டியிருக்கு, இன்னும் ஆற்ற வேண்டியிருக்குது. காலத்தை பார்த்தா நீங்கள் அடுத்தவங்களுக்கு போதிக்கிறவங்களா மாறி இருக்கணும். கேட்டு பாருங்கள், எப்போ வரும்? நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு 20 வருஷம் ஆச்சுங்க. நீங்கள் எப்போ இந்த சர்ச்சை ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கிறேன். நீங்கள் எப்போ சபைக்கு வந்தீங்க? நான் ஒரு 15-20 வருஷமாக இருக்கும். ஆனால் என்ன உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மாற்றம் இருக்குது? வசனத்தில் என்ன இருக்குது? காலத்தை பார்த்தால் போதிக்கிறவராக இருக்க வேண்டிய நீங்கள். ஆனால் இப்போ சொல்லுது, வசனம் சொல்லுது, இன்னும் மூல உபதேசத்தை தான் பேச வேண்டி இருக்குது. ஒரு குழந்தை பிறந்த உடனே பாலை கொடுப்பாங்க. அந்த குழந்தை 1 வருஷம் ஆகி முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திடமான ஆகாரத்தை சேர்த்துக்கிட்டே வருவாங்க. இப்போ நம்ம எந்த ஆகாரத்தை சாப்பிட்றோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில்? திடமான ஆகாரமா, பலமான ஆகாரமா, அல்லது இன்னும் பால் உண்ணர்களாகவே இருக்கிறோமா?